ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை, நாளைய தினம் புரட்டாசி மாதத்தோட முதல் நாள். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து நீங்க குளிக்கிறதால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். பணம் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குளிக்கக்கூடிய தண்ணியில் என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது விசேஷம்தான். புரட்டாசி மாசத்துல நம்ம முக்கியமாக வணங்கக்கூடிய ஒரு கடவுள் பெருமாள். பெருமாளுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கூடிய எல்லா நாட்களும் விசேஷம். அதுல குறிப்பா புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள், புரட்டாசியில வரக்கூடிய சனிக்கிழமைகள். இந்த 2025ல நமக்கு புரட்டாசி மாசத்துல மொத்தமா 4 சனிக்கிழமைகள் வருது. செப்டம்பர் 20, செப்டம்பர் 27, அக்டோபர் 4, அக்டோபர் 11 இந்த 4 தேதிகளும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள். செப்டம்பர் 17ஆம் தேதி புரட்டாசி மாதத்தோட முதல் நாளை நம்ம எந்த அளவுக்கு வரவேற்கிறோமோ, எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை பொறுத்து இந்த மாதம் நமக்கு ரொம்ப சிறப்பா அமையும். இந்த புரட்டாசி மாசத்தை ஒருத்தவங்க ஒரு முறையில வழிபடுவாங்க. ஒரு சில பேருக்கு திருப்பதி போயிட்டு வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேருக்கு அவங்க வீட்டுல சனிக்கிழமைகள்ல தளிகை போட்டு வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். நீங்க எப்படி வணங்கினாலும் சரி, நம்மளோட பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் பெருமாள் தான். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார், முப்பெரும் தேவியராக இருக்கக்கூடிய அம்பிகை, இவங்க எல்லாரையுமே வணங்குறதுக்கான அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம். சிவபெருமானுக்கு உரிய கேதார கௌரி விரதமும் இந்த புரட்டாசி மாசத்துல தான் வரும். அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் நீங்க செய்யக்கூடிய வழிபாடு ஒரு விஷயங்களும் ரொம்ப முக்கியம். ஆடி மாதத்தை நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழிபாடு கொடுத்து நடத்துவீங்களோ அதை விட 10 மடங்கு புரட்டாசி மாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யலாம். கடவுள்கள்லயே பணக்கார கடவுள்னு பெருமாளை சொல்லுவாங்க. அதனாலதான் பண கஷ்டம் இருக்கக்கூடியவங்களும், வாழ்க்கையில திருப்பங்கள் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பெருமாளை வணங்குவாங்க. ஒரு மாதத்திலையும் நம்ம ஒரு கடவுளை வணங்கும் போது அந்த கடவுளுக்கான பலனை நம்ம பெற முடியுமா? அப்படி புரட்டாசி மாசத்துல மாதம் முழுக்க நீங்க பெருமாளுக்கு நீங்க தினமும் வழிபாடு நடத்தினாலும் சரி, இல்ல சனிக்கிழமைகள்லையும் புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் வழிபாடு செய்தாலும் சரி, கண்டிப்பா உங்க வழிபாட்டுக்கு ஏற்ற பலனை நீங்க உடனடியா பெற முடியும். ஒரு மாதத்தோட முதல் நாள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாதத்தோட முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய செலவு, வாங்கக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி வழிபடக்கூடிய பரிகாரங்கள், இது எல்லாமே அந்த மாதம் முழுக்க நமக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே தானாக தேடி வருவதற்கான வழிவகையை ஏற்படுத்தும். அப்படிதான் இந்த மாதத்தோட முதல் நாள், புரட்டாசியோட முதல் நாள், இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து குளிக்கிறது மூலயமா சகலவிதமான செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். எந்த ஒரு விரத நாள், விசேஷ நாள் எடுத்துட்டாலும் நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது. அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது அதுக்கு கூடுதல் பலன் கிடைக்குமா? அதுலயும் குறிப்பா புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் செப்டம்பர் 17ஆம் தேதி நீங்க அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாளோட திருவுருவ படத்துக்கு மலர்கள் சமர்ப்பித்து பூஜைகள் செய்து பெருமாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்களை முதல் நாள்ல இருந்தே இங்க வைத்து வழிபாடு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அப்படி பூஜை அறைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சு சுத்தபத்தமா தான் அடுத்த வேலையை பார்ப்போம். அப்படி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கலந்து நீங்க குடும்பத்தினுடைய எல்லா நபர்களும் குளிக்கிறது கூடுதல் விசேஷம். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூர வாசத்துக்கு மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணு வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பெருமாள் வழிபாட்டுல இந்த பச்சை கற்பூரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த துளசி தீர்த்தமா இருக்கட்டும், நைவேத்தியங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே கொஞ்சமா அந்த பச்சை கற்பூரத்தை சேர்த்திருப்பாங்க. காரணம் மகாவிஷ்ணு வாசம் வருங்கிறதுக்காக தான். அதனால ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை சேர்த்துருங்க. அடுத்ததா ஒரே ஒரு துளசி இலை. துளசி இலை அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய துளசி இலை தான். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா 2-3 துண்டு ஏலக்காய், 2-3 துண்டு கிராம்பு. இதுல எவ்வளவு வேணா நீங்க எண்ணிக்கையை பயன்படுத்திக்கலாம், தப்பில்லை. இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை குடும்பத்திற்குடைய எல்லா நபர்களும் குளிக்க போகும்போது தனித்தனியா அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து நீங்க குளிச்சாலும் சரி, இல்ல சின்னதா ஒரு சொம்புலையோ ஒரு பாத்திரத்திலையோ கொஞ்சமா தண்ணீர் பிடித்து வைத்து அதுல இந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு பூஜையில வச்சுட்டு அதுக்கப்புறம் சாஸ்திரத்துக்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கொஞ்சமா கலந்துக்கிட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா குளிக்கக்கூடிய தண்ணீர்ல பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு துளசி இலை, இந்த 4 பொருட்களையும் ஒன்னா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க குளிக்கணும். குளிக்கும்போது ஓம் நமோ வெங்கடேசாய அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளோட மந்திரத்தை உங்களால ஒரு 3 முறை உச்சரிக்க முடிஞ்சா உச்சரிச்சுட்டு சூரியன் உதயமாகக்கூடிய கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து
நீங்க தலைய தண்ணி எடுத்து ஊத்தி குளிக்கலாம். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதுல கிராம்பு, அந்த ஏலக்காய், துளசி இலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அத அப்படியே எடுத்து செடி கொடிகள்ல கால் படாத மாரி போட்டுருங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் குளிக்கிறதா குளிக்கலாம். இல்ல முதியவர்களும், சிறியவர்களும் குளிக்க விருப்பம் இல்ல அப்படிங்கிறவங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர், தலைவி மட்டும் குளிச்சுக்கலாம். தப்பு கிடையாது. இந்த பொருட்கள கலந்து தண்ணீர்ல குளிக்கிறதால என்ன மாற்றுதல் வந்துற போகுது? சாதாரணமா குளிக்கக்கூடிய தண்ணீர் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. இது மூலியமா ஒரு ரூ. 10 உங்களுக்கு லாபம் வந்தா கூட, இல்ல இது மூலியமா வாழ்க்கையில ஒரு சின்னதா ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டா கூட, அது உங்களை மட்டும் தான் சேரும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த பொருட்கள கலந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாசத்த ரொம்ப உற்சாகமா வரவேற்பதற்கு தயாராகிடுவீங்க. இந்த மாதத்துல வரக்கூடிய எல்லா விசேஷ தினங்களையும், விரத தினங்களையும் எந்த விதமான தடங்களும், தடையும் இல்லாம நிம்மதியா நீங்க வழிபட முடியும். அதுதான் புரட்டாசி மாசத்தோட முதல் நாள் இந்த பொருட்கள தண்ணீர்ல கலந்து குளிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம். இந்த புரட்டாசி மாசத்துல எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்றதும் விசேஷம் தான். ஏதாவது ஒரு சனிக்கிழமை எடுத்துக்கோங்க. புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய 4 சனிக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு சனிக்கிழமை உங்களால முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு, உங்க வீடு பக்கத்துடைய பெருமாள் கோவில்ல அத படைச்சுட்டு, அங்க வரக்கூடிய குழந்தைகளுக்கோ, இல்ல இந்த கோவில் வாசல்ல உட்கார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு, யாசகம் கேட்கிறவங்களுக்கு உங்க கையால நீங்க அன்னதானமா போடுறதும், மகாவிஷ்ணுவோட அருளையும், மகாலட்சுமி தாயோட அருளையும் உங்களுக்கு சேர்ந்து வாங்கி கொடுக்கும். அதே மாதிரி இந்த புரட்டாசி மாசத்துல ஏதாவது ஒரு சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு, பெருமாள் கோவில்ல கோவில் வாசல்ல விக்கக்கூடிய நீங்க மலர்கள வாங்கினாலும் சரி, இல்ல உங்க வீட்லயே ஏதாவது முல்லை, மல்லிகை இது மாரி பூக்கள் இருந்தாலும் சரி, அதுல 27 எண்ணிக்கையில மலர்கள் எடுத்துக்கோங்க. கோவில்ல பெருமாள வணங்கிட்டு, ஒரு முறையும் நீங்க கோவில சுற்றி வரும்போது, அதுவும் கொடிமரத்தோட சேர்ந்து சுத்தணும். அப்படி சுற்றி வரும்போது, கொடிமரத்துக்கிட்ட ஓம் நமோ வெங்கடேசாய அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மலரையும் வச்சுட்டு போகணும். இது மாதிரி 27 முறை சுற்றணும். 27 முறை சுற்றும்போது, பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய எல்லா கடவுளையும் சேர்ந்து சுத்தணும். பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர், நரசிம்மர், சக்கரத்தாழ்வார் இப்படி எல்லா தெய்வங்களும் பெருமாள் கோவில்ல இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் வரிசையா வணங்கிட்டு வந்து, கொடிமரத்துக்கிட்ட ஒரு முறையும் ஓம் நமோ வெங்கடேசாயன்னு சொல்லிட்டு, அந்த பூவ நீங்க வச்சுட்டு வரணும். எண்ணிக்கைக்காக 27 மலர்கள் நீங்க கையில எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த புரட்டாசி மாசத்துல ஏதாவது ஒரு சனிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கிட்டு, அந்த சனிக்கிழமை இந்த பரிகாரத்த பண்ணுங்க. அந்த நேரத்துல ஏதாவது ஒரு கோரிக்கை, நியாயமான கோரிக்கை, உங்க சக்திக்கேற்ப கோரிக்கையா இருக்கணும். இது நடந்தா என் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இல்ல என் மகனுக்கோ அவங்களோட வருங்காலம், எதிர்காலம் ரொம்ப சிறப்பா அமையும்னு உங்களுக்கே நினைப்பு இருக்கும்ல. அந்த மாரி வேண்டுதல ஒண்ணு கையில எடுத்துக்கிட்டு, புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமை இத ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க்கையில திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய கடவுள் பெருமாள். பெருமாள் வழிபடுறது மட்டும் இல்லாம, சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப முக்கியம். புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சமர்ப்பிக்கிறதும் விசேஷம்தான். வெற்றிலை மாலை அப்படிங்கிறது வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய மாலை. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.